சி.வி. சண்முகம் பேச்சு இப்ப பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. அதுவும் குறிப்பா நடிகை நயன்தாராவை குறித்து பேசிய விஷயம் இப்ப மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கு. இதுக்கு நடிகர் சங்கமே நேரடியா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். தமிழ்நாட்டுல பெண்கள் எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தலைமையிலான பல இடங்கள்ல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சூழல்ல முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விழுப்புரத்துல பேசும்போது நடிகை நயன்தாராவையும் அரசின் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தையும் சேர்த்து ஒரு சர்ச்சையான கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அந்த பேச்சு வெளியே வந்த உடனே சோசியல் மீடியால பெரிய அளவில் விமர்சனங்களை கிளப்பி இருக்கு. இதுக்கு பிறகுதான் தென்னிந்திய நடிகர் சங்கம் இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமீபத்தில் நீங்கள் பேசிய வார்த்தைகள் மிகவும் கேவலமானவை, கேட்கவே அருவருப்பாக இருக்குதுன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்களின் கனவு என்றால் அது ஒரு ஏழையின் எதிர்காலம், ஒரு விவசாயியின் நம்பிக்கை, ஒரு நடுத்தர குடும்ப பெண்ணின் வேலைவாய்ப்பு, இப்படி முக்கியமான விஷயங்களை இப்படி பேசுவது மிகவும் தரம் தாழ்ந்த செயலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது பெண்களின் யுகம், பெண்கள் இல்லாத துறையே இல்லை, ஆசிரியர், மருத்துவர், பேருந்து ஓட்டுநர் எல்லா துறையிலும் பெண்கள் சாதித்து வருகிறார்கள், அதனால் பெண்களை குறைத்து பேசக்கூடாது, அவர்களின் திறமையை அவமதிக்க கூடாது அப்படின்னு மிகவும் கடுமையா அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம சி.வி. சண்முகம் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், மேலும் இனிமேல் பெண்களை குறைத்து பேச மாட்டேன் என்று உறுதியளிக்க வேண்டும் அப்படின்னு நடிகர் சங்கம் தெரிவிச்சிருக்கு. இப்போ இந்த விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் பெருசா பேசப்பட்டு வருகிறது. அடுத்து என்ன ஆகும், மன்னிப்பு கேட்பாரா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.